எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உறங்காமல் அயராமல் தூங்காமல் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். கானான் என்கிற ஒரு தேசம். அந்த தேசத்திலே ஆண்டவர் அவர்களை குடியேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். நாட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடுகள், ஆம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதான அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் ஜனங்களோ அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள ரெண்டு காரியத்தில் அவர்கள் அங்கே பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். ஒன்று, அவர்களுடைய நிர்விசாரம். அவர்களுடைய நிர்விசாரத்தில், அதனால தான் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், நீங்கள் எது மட்டும் இன்னும் தேசத்தை சுதந்திரிக்காமல் பங்கிட்டு கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போனாலும் இன்னும் துரத்தப்படாத ஜாதியினர்கள் இன்னும் அநேகர் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பகுதியில நிர்விசாரம், 40 வருஷம் கடந்து வந்து விட்டோம், எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் கானானுக்குள்ள வந்து விட்டோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள் காலடி வைத்து விட்டோம் என்று சொல்லி திருப்தியிலேயே அவர்கள் வாழ்ந்ததினால்தான் அவர்கள் அசதியாயிருந்தார்கள். அசட்டைத்தனம் இல்லாவிட்டால் ஒரு நிர்விசாரமான ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அங்குள்ள ஜனங்களுக்கு பார்த்து பயந்தார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அற்புதமாய் வழி நடத்தி வந்தார். செங்கடலை பிளந்தார், எரிகோவை உடைத்தார், யோர்தானை குவித்தார். 31 ராஜாக்களோடு அவங்க யுத்தம் பண்ணி தேவன் பெரிய ஜெயத்தை கொடுத்து கொண்டு வந்தார். ஆனாலும் இன்னும் அங்கு உள்ள வந்த போது சில கானானியர்கள் இன்னும் இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களை பார்த்து, அவருடைய ரதங்களை பார்த்து, அவருடைய உயரங்களை பார்த்து அவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். அப்போதுதான் ஆண்டவர் உபாகமம் புஸ்தகத்தில 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அதை போய் சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? அந்த தேசத்துக்குள்ளே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். 2 பகுதியில கர்த்தர் எங்களுக்கென்று ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை வைத்திருக்கிறார். ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களில ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில நம்முடைய ஆவிக்குரிய நிர்விசாரங்கள், நம்முடைய ஆவிக்குரிய பின்மாற்றங்கள், ஆவிக்குரிய விழுந்து போன தன்மைகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி, வாக்குத்தத்தங்களை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு அசட்டத்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, நம்மளை நடக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து இன்னும் நம்ம பயந்து கொண்டிருக்கிறதுனாலதான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாகவும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க முடியாதவர்களாகவும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது மட்டும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? எத்தனை சத்துருக்கள் நம்மளோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்கள், எத்தனை பகைமைகள், எத்தனை விரோதங்கள், பரியாசங்கள், எதிர்ப்புகள். ஆனாலும் கர்த்தர் நம்மளை தப்புவித்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார் இல்லையா? இனிமேலும் நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பயமுறுத்தாட்டி கொண்டிருக்கிறதா, உங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா, உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களை பயமுறுத்தாட்டி கொண்டிருக்கிறதா, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதா, உங்களுடைய பொருளாதாரமான நிலைமையை பார்த்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன வியாதி, சில போராட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் உங்களை பயமுறுத்தாட்டி கலங்கடித்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்படாமலும்
கலங்காமலும் இரு. நான் உனக்கு முன்னாக ஒரு தேசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். உனக்கு முன்னாக அதை வைத்திருக்கிறேன். அதை நீதான் எழுந்து சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவை உன்னுடைய நிர்விசாரங்களை விட்டு எழும்பி, உன்னுடைய சோர்வுகளை விட்டு எழும்பி, உன்னுடைய பின்மாற்றங்களை விட்டு எழும்பி நீ சொல்லு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனாலதான் உன்னோடு நான் பகலில் மேக ஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருந்து வழி நடத்தி வந்தேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதை குறித்தும் கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யார் யார் ஆண்டவரே கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும். நிர்விசாரங்களை விட்டு, ஆவிக்குரிய சோர்வுகள் பின்மாற்றங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீரான். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற தைரியம் அவர்களுக்குள்ள உண்டாகட்டும். சொந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்தள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார். God bless you.